உன் அம்மா சாரதா செத்து போனதுக்கு பாரதி தான் காரணம். நீ சுத்தமா மெமரிஸ்ல இருந்து எரேஸ் பண்ணணும்னு நினைச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட போய் பார்த்து எல்லா மெமரிஸையும் நீ எரேஸ் பண்ணிட்ட. அதனாலதான் பாரதியோட வாழ்ந்த வாழ்க்கை உன் ஞாபகத்துல இருந்து மொத்தமா அழிஞ்சு போச்சு. அது நீயா விருப்பப்பட்டு பாரதிய மறக்கணுங்கிறதுக்காக பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற 1000 கேள்விக்கு பதில நான் எங்கன்னு போய் தேடுவேன். எனக்கு இங்க எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல. டேய், பவானி மேடம் தான்டா ஃபோன் பண்றாங்க. மேடம். டேய், தர பக்கத்துல போய் போனை ஸ்பீக்கர்ல போடுறான். சரி மேடம். மேடம் உன்கிட்ட பேசணுமாமா? ஏய் பவானி, நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க. உன் ஆட்டோலாம் ஒரு நாளைக்கு அடங்க போதா இல்லையான்னு பாரு. டேய், இந்த நிலைமையில கூட உன் திமிர உன்னை விட்டு போகலல. என்ன நீ யார நினைச்ச? உன்கிட்ட எனக்கு எதுக்கு தேவையில்லாம பேச்சு? இங்க பாரு, பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறியா? அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ இல்லாம நான் எப்படி தமிழ் வருவேன்? கஷ்டமோ சந்தோஷமோ இந்த கோயில்ல நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வரப்போறோம். ஓகேவா? சொல்ற? அப்பா இருக்க இடம் உனக்கு தெரியுமா? எப்படி? இந்த பவானி சொல்ற மாதிரி நான் மனசறிஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அப்ப இருந்த கோவத்துல நான் சாரதா அம்மாவை திட்டினது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இதையே சாக்கா வச்சு என்னை உள்ள தள்ள பாக்குறா இந்த பவானி. நியாயம், நீதி, நேர்மை இதெல்லாம் இன்னும் உயிரோட இருக்குன்னா என்னை வந்து காப்பாத்திட்டோம். நீங்க கேட்ட ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஓகே. இப்பவே இவ்வளவு தூக்கி உள்ள வைங்க. நிறுத்துங்க. சித்தி, நீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் எழுதி கொடுக்காதீங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இவ தான் உங்க அம்மாவை கொன்னவ. அதுக்கான தண்டனைய இவ அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, எனக்கு கொஞ்சம் பேச விடுறீங்களா? உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. பாரதிய நான் முழுசா நம்புறேன். தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. அவங்கள நான் இவ்வளவு நாளும் கூட இருந்தே பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா எங்க அம்மாவோட சாவுக்கு பாரதி காரணமா இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் தப்பான முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அந்த தப்ப இப்ப சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நிதயமே கடனாக கடனாக அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில
நான் தப்பான முடிவு எடுத்துருக்கலாம். ஆனால் அந்த தப்பை இப்போ சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்ப நாங்க என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சித்தி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நீங்க பேசுறத மறுத்து பேசணுங்கிற எண்ணத்துல நான் இதை சொல்லல. திரும்பவும் சொல்றேன், எனக்கு பழைய விஷயங்கள் எதுவும் சுத்தமா நினைவுல இல்லை. பாரதியோட நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு ஒரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வரவே இல்லை. ஆனா இவ்வளவு நாளும் பாரதி கூட இருந்தது, பேசினது, பழகினது, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க என் அம்மாவோட சாவுக்கு காரணமா இருக்க மாட்டாங்கன்னு தெரியுது. ஆதி, எனக்கு என்னமோ நீ தப்பு பண்றன்னு தோணுதா? இல்ல சித்தி, இப்பதான் தப்பா சரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பாரதி மேல இப்படி ஒரு பழி இருக்குன்னா அது பொய்ன்னு அவங்க தான் நிரூபிக்கணும். அதுக்கு நான் அவங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுத்தாகணும். அதுக்குள்ள அவங்களை ஜெயில வச்சு தண்டிக்கிறது சரி கிடையாது சித்தி. நீங்க என் அம்மாவோட சாவுக்கு பாரதி தான் காரணம்னு சொல்றீங்க. அப்படி இல்லைன்னு பாரதியை நிரூபிக்கிட்டோம். ஆனா பாரதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட மனைவி பாரதிக்கு ஒண்ணுன்னா அவங்களுக்காக நான் வருவேன். சித்தி, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல பாரதி மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறத என்னால அனுமதிக்கவே முடியாது. நீங்க ஓவரலா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தயவு செஞ்சு வாபஸ் வாங்கிருங்க. ஹலோ ஆனந்த், எங்க இருக்க? என்ன விஷயம்? அண்ணா, ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க? ஏன், ஏதாவது பிரச்சனையா? அண்ணா, அதெல்லாம் அப்புறமா சொல்றேண்ணா. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் இப்பவே உங்களை பார்க்க வரேன். நான் இப்போ வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அண்ணா, அங்கேயே இருங்கண்ணா. நான் இப்பவே கிளம்பி வரேன். எதுக்குடா? நான் வரேண்ணா, நேர்ல பேசுறேன். சாரி பாரதி. சாரி இன்ஸ்பெக்டர். தேவையில்லாம என் சித்தி உங்களை சிரமப்படுத்திட்டாங்க. இது எங்கள் குடும்ப பிரச்சனை. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நாங்களே எங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிறோம். நாங்கள் வரோம். வாங்க.